ஹலோ ஆனந்தன் ஆனந்தன் கேரளாவுக்கு வந்திருக்கு. தமிழ் ஒழுங்கா வராது, பேச முடியாம இருந்தா அது கஷ்டம். அன்புள்ள சகோதரங்களுக்கு தெரியுமா? சகோதரங்கள் தெரியுமா? தங்கச்சி, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒன்றும் நினைக்கவே இல்லை இந்த டூருக்கு. ஆனா இதுவரை இந்த டெல்லி அப்படி இப்படி வந்து பாம்பே இருக்குது போகவே இல்லை, அதுக்கு முடியல, அதுக்கு மெனக்கடலை. ஆனா இந்த வயசுல நம்ம சம்சாரம் வந்து டூர் போகுது, நீங்க வர்றியா என்று கேட்டேன். நான் என்ன பண்றேன், எனக்கான 2-3 நாளாய் தலை சுத்துறது, சுகர் கூடுது, என்ன பண்றேன், தெய்வமே எனக்கு முடியாது அப்படி சொல்லிட்ட பேசுறேன். என்னோட மகனை பிடிச்சாச்சு. அப்பா அப்படி இப்படி சொல்லுது, நீ என்ன பண்ற? சரி, அம்மைக்கு இஷ்டம்னா அச்சனை கூட்டி எப்படியோ போகுது, எங்கேயோ போகுது, பைசா எடுத்துட்டு வாடிங்க, நான் அனுப்புறேன். 1 லட்சம் 1 லட்சம் அனுப்பியாச்சு. சரி, நீங்க எங்கேயோ போய் என்னவோ செய்யணும் சொல்லியாச்சு. சரி, ஏதோ ஆட்டும். அப்படி இருக்கும்போது நீ யாரு கூட போற என்று கேட்டேன். அப்ப நான் நம்ம தம்பி இருக்க, தேவி இருக்க, பின்ன தேவி மட்டும் இருக்க, இல்ல தங்கச்சி அவரு பெண்கள போல அவர் இருக்கு, ரவியோட சம்சாரம் இருக்கு, பின்ன அவரோட ஃப்ரெண்ட் இருக்கு. பரவாயில்ல, அப்ப நான் நினைச்சேன் அவரு சிவபக்தன், சிவனோட அந்த இதே அவருக்கு வீசியாள தெரியுமா? நான் வரும்போது இவர் பம்பரம் கழிச்சுட்டு இருக்குது. சின்ன டைம்ல இந்த அந்த மாதிரி இல்ல. ஆனாலும் அந்த டைம்ல எனக்கு அங்க வேலை இருக்கு. அப்போ இவருடைய அம்மா அப்பா நல்ல அம்மா, எப்பவும் மகளை காணணும். அப்ப மகளை காணணும்னா அவர் சும்மா வரும். நான் அவளை ஒட்டிக்கு விட்டுட்டு அங்க இருக்கிறது சரியில்லை. அவருக்கு வரும் காலையில் 7 மணிக்கு காந்திபுரத்துக்கு வண்டி உள்ளட்டு என்ன அங்க கொண்டு விடுது. அது ஒரு நாளா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தேவின்னு வந்தா பின்ன வேற ஒண்ணும் இல்லை. அந்த சிவாஜி யாரு? சிவாஜி அந்த பாஷா இப்போ தேவி எனக்கு இன்னும் வேலை பண்ணா அது தெரிஞ்சாச்சு. அது மாதிரி தேவி இன்னும் நாளைக்கு நீங்க எத்தனை மணி அது எப்படி அந்த மாதிரி தேவி பறையும் போது